முதலமைச்சராக பதவியேற்ற பின் முதல் முறையாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது டெல்லி பயணம் செய்திருக்கிறார். 2 நாள் பயணமாக தற்பொழுது டெல்லி சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்பொழுது கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது டெல்லி சென்றடைந்திருக்கிறார். அங்கு முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது டெல்லி சென்றடைந்திருக்கிறார். இங்கு தனி விமானம் மூலம் 10 மணி அளவில் புறப்பட்ட நிலையில் தற்போது டெல்லி சென்றடைந்திருக்கிறார். அண்மையில் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இதையடுத்து அக்கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கடந்த 10ஆம் தேதி பொறுப்பேற்றார். இந்த நிலையில் 2 நாள் பயணமாக முதலமைச்சர் டெல்லி புறப்பட்டு சென்ற நிலையில் தற்போது டெல்லி சென்றடைந்திருக்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக தேசிய கட்சி தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெறலாம் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று மாலை 4:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை அவருடைய இல்லத்தில் வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார். அப்போது தமிழகத்தின் நலன் சார்ந்த திட்டங்கள் அடங்கிய கோரிக்கை மனுவை முதலமைச்சரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள், நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி விடுவிப்பு, மீனவர்கள் பிரச்சனை, மேகதாது விவகாரம் உள்ளிட்டவை குறித்து பிரதமரிடம் நேரில் கடிதம் வழங்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக மாலை 4:45 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஆடல் ஆவாஸ் ஊர்ஜா பவனில் சந்திக்கிறார். மாலை 7:30 மணிக்கு மத்திய நிதியமைச்சரின் அலுவலகத்தில் வைத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் 2 நாள் பயணமாக டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் தேசிய தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலை முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார் என்ற தகவலும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் பார்த்தால் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரையும் மரியாதை நிமித்தமாக சந்திக்க திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அரசியல் சூழல் அடுத்தடுத்து பரபரப்பாக காணப்படும் நிலையில் பிரதமருடனான முதலமைச்சரின் இன்றைய சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரின் வருகையொட்டி டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் பிரம்மாண்ட வரவேற்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக டெல்லி சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவரை வரவேற்க வாழை மர தோரணங்கள், சிகப்பு கம்பளம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.